இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால், வசூலில் பின்னி எடுத்த ரவிச்சந்திரன் நடித்த 4 படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரவிச்சந்திரன் நடித்து பல படங்கள் நன்றாக ஓடி இருந்தாலும் வசூலில் பின்னி எடுத்த படங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1964 காதலிக்க நேரமில்லை 200 நாட்களுக்கு மேலே ஓடி வசூலில் பின்னி எடுத்தது. அடுத்து 1966 குமரிப்பன் 100 நாட்களுக்கு மேலே ஓடி நன்றாக வசூல் பெற்றது. அடுத்து 1967 அதே கண்கள் 130 நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்றது. அடுத்து 1967 நான் வெள்ளி விழா ஓடி வசூலில் பின்னி எடுத்தது. இந்த 4 படங்களும் ரவிச்சந்திரன் நடித்த படங்களில் வசூலில் பின்னி எடுத்த படங்களாய் அமைகிறது. மேலும் சில படங்கள் நன்றாக ஓடியிருந்தாலும் இந்த படங்களுக்கு பிறகுதான் வசூலில் இடம்பெறுகின்றது. ரவிச்சந்திரன் இளமையில் நடித்த படங்களை மட்டும்தான் இங்கு சொல்லியிருக்கிறேன். ரவிச்சந்திரன் பின்காலத்தில் பல நடிகர்களுடன் இணைந்து நடித்த பல படங்கள் நல்ல வெற்றி படங்களாகவும் அமைந்திருக்கின்றன. ஆனால் அந்த படங்களையெல்லாம் இங்கு குறிப்பிடவில்லை. ரவிச்சந்திரன் தனி கதாநாயகனாக நடித்த படங்களை மட்டுமே இதில் கூறியிருக்கிறோம். சரி வியூவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன். நன்றி.